இனிய அன்னையார் மனிதர்கள் ஏற்படுத்திய பெரும் நாசங்களால் துயருற்ற ஜடத்தின் அணுக்கள் அவருடைய பாதங்களின் தொடுதலால் தாம் பெறும் வலிமையான திருவுருமாற்றும் ஆற்றலினால் மற்ற அணுக்களையும் மாற்றிய தன்மையை கூறுகிறார். எங்கெல்லாம் இவ்வுலகில் என்னுடைய மற்றும் ஸ்ரீ அரவிந்தரின் பாதங்கள் தரையை தொட்டனவோ அந்த இடங்கள் புனிதம் பெறுகின்றன. இந்த ஆற்றலின் தொடுதல் மூலம் அச்சேதனத்தின் ஆழத்தில் செலுத்தப்பட்ட திருவுருமாற்றும் சக்தியை ஏற்றன. அந்த ஒளி பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக உறக்கத்தில் இருந்த இச்சிறு துகள்களை புதிய உணர்விற்கு, இதுவரை அறியப்படாத பேரானந்த அதிர்வுகளுக்கு விழிக்க செய்கிறது. அவை இப்பேருணர்வை, பேரானந்தத்தை தக்க வைத்து கொண்டு சுற்றிலும் பரவச் செய்து சூழலில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த ஜடத்தின் ஆன்மா என்னை நன்றி உணர்வுடன் வாழ்த்தி ஒப்பற்ற ஒரு சரணாகதத்துடன் தன்னை அழித்து தன்னை கட்டுப்படுத்தும் கைவிலங்குகள் அனைத்திலிருந்தும் தன்னை விடுவிக்க மேலும் என்னை அழைக்கிறது. என் பார்வை எங்கு பட்டாலும் அங்கு என்னுடைய ஓர் ஒளிப்பொறி என்னை சைகையால் அழைக்கிறது. என்னுடைய பாதங்களை பதிக்கும் இடங்களில் திருவுருமாற்றும் சக்தி செயல்பட்டு புவி உணர்வை அதிர்வுறச் செய்கிறது. இவ்வாறு இருளான திடமான அச்சேதனம் ஒருபோதும் ஒளியை கண்டிராத தாமசீக தன்மை அந்த நுண்ணிய பருப்பொருள் தூய்மைப்படுத்தும் ஒளியின் ஒரு கதிரின் செயலாற்றலினால் முடிவாக ஒளியூட்டப்படுவதை பார்க்க முடிகிறது. இந்த அணுக்கருக்களின் அடி ஆழத்தில் நான் தூண்டிவிட்ட ஜுவாலை வேகமாக துடிக்கும் இதய துடிப்பு போல் ஒரு நடுக்கத்தை கொடுத்து விழிக்க வைக்கிறது. இங்கே சக்தி அசைவற்ற சுருள் போன்று சிறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அசைவற்ற, பேச்சற்ற, உயிரற்ற உறக்கத்தில் விழுந்துபட்ட ஜடத்தின் இருண்ட பரப்புகளிலிருந்து ஓர் அதிர்வு வெளிப்பட்டு வந்து அதனால் ஜடம் பேரானந்தத்தில் வீழ்த்து கொள்கிறது. அணுவின் அடி ஆழத்தில் நான் தூண்டியுள்ள ஜுவாலை எல்லா மாசுகளையும் எரித்து அதை தூய்மைப்படுத்துகிறது.